நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதிர்ஷ்டம் உள்ளவரா பெரும் செல்வந்தரா? அதிர்ஷ்டம் உள்ளவரா பெரும் செல்வந்தரா? அதிர்ஷ்ட ரேகை நம்ம கையை பார்க்குறோம். ஒருவருடைய கையை பார்த்தவுடன் ரெண்டு கையும் பார்க்கணும். அதில் ஒரு கையில் இருந்தாவே நீங்கள் அதிர்ஷ்டம் உள்ளவர், பெரும் செல்வந்தராக தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருவருக்கும் ஒரே பலன் தான். சரிங்களா? இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் படும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம். கையை பார்த்தவுடன் அதிர்ஷ்டம் உள்ளவரா பெரும் செல்வந்தரான்னு பார்க்கறதுக்கு முதல்ல அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை, அரச ரேகை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்ம மோதிரம் போடுறோம், கையில் எல்லா விரலை விட மோதிரம் போடுற விரல் தான் சூரியனுக்கு சொந்தமானது. அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அந்த சூரிய மேடு உயர்வாக இருந்ததுன்னா எண்ணம் நல்ல சிறப்பாக இருக்கும், அவருடைய செயல் சிறப்பாக இருக்கும், நல்ல திறமையானவராக இருப்பார், மதிப்பு மரியாதை எல்லாமே அவர்கிட்ட நல்லா இருக்கும். அந்த மேட்டுக்கு வரக்கூடிய சூரிய ரேகை தான் அதிர்ஷ்ட ரேகை என்று போற்றப்படுகிறது. இந்த அதிர்ஷ்ட ரேகை ஒருவருக்கு இருந்தால் வெற்றி முழுமையாக கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கு, புகழ் அடைவதற்கு, வெளிச்சத்திற்கு வருவதற்கு, ஒரு வணங்கத்தக்க ஒரு பதவி, எல்லாரும் நம்மளை கண்டு மரியாதை கொடுக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், பெரும் செல்வந்தராக இருக்கணும், எந்த தொட்டதெல்லாம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி, புகழ், செல்வம், வெளிச்சம், அந்தஸ்து, திறமையான நபராக இருப்பதற்கு இந்த அதிர்ஷ்ட ரேகை தோண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அதிர்ஷ்ட ரேகை உங்க கையில இருக்குதான்னு பாருங்க. நீங்கள் அதிர்ஷ்டம் உடையவர்கள், மிக பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சியை மேற்கொண்டு நல்ல நிலையை அடைவதற்கு வாய்ப்புண்டு. இதுக்கு என்ன சார், சூரிய ரேகை மட்டும் இருந்தால் போதுமா, அதிர்ஷ்ட ரேகை மட்டும் இருந்துட்டா போதுமா அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்துருவோம். இப்போ சூரிய ரேகை ஒருவருடைய கையில் இருந்தால் விதி ரேகை நன்றாக இருக்க வேண்டும். விதி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா அது சரியில்லை, அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். சூரிய ரேகை, விதி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கணும், இந்த சுக்கிர மேடு நல்லா இருக்கணும், இந்த ஆயில் ரேகை இருக்கு இல்லையா, ஆயில் ரேகை சிறப்பாக இருக்கணும், பெருவிரல் நல்லா இருக்கணும். இந்த கட்டை விரல் தான் சக்தி, பலம் எல்லாமே இந்த கட்டை விரல் தான். இந்த கட்டை விரல் இல்லாமல் 4 விரலால் எதுவுமே செய்ய முடியாது. இது சேர்ந்தாதான் இந்த 5 விரலும் ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த கட்டை விரலில் தான் நம்ம ஆசைங்கிற பலத்தை, இந்த ஆயில் ரேகை, ஆயில் சக்தி, இது எல்லாமே அடக்கி வச்சிருக்குது இந்த பிரபஞ்சம். அப்படிங்கும் போது இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கணும், கட்டை விரல் நல்லா இருக்கணும், புத்தி ரேகை சிறப்பாக இருந்து விதி ரேகை சூரிய ரேகை இருந்துருச்சு, சுக்கிர மேடு குருமேடு, இது 2 மேடு உயர்வாக இருந்தாவே போதும். உங்களுக்கு நான் சொன்ன ஒரு இதெல்லாம் கரெக்டாக இருந்துருச்சுன்னா நீங்கள் புகழ் பெற தகுதியானவர்கள், வெற்றி அடைய தகுதியானவர்கள், பெரும் செல்வந்தராக தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி சூரிய ரேகை, விதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இருக்கு, கட்ட வரலாம் நல்லா இருக்கு சார். அப்போ மிக பெரும் வெற்றியாளர், தொட்டதெல்லாம் வெற்றி, புகழ், செல்வம், வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய செயல் உலகம் பூரா போற்றப்படும். இந்த மாதிரி கையில் இருந்தால் உங்களுக்கு குறையொன்றும் இல்லை. மேடு ஏதாவது சுக்கிரமேடு குருமேடு, இது மாதிரி 2 மேடு ஏதாவது உயர்வாக இருந்து, சுக்கிரன் ஆசை, குரு ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை பதவி, இந்த மாதிரி ரேகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசையினால் ஒரு தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு. இந்த ரேகையெல்லாம் இருந்து சுக்கிரனும் குருவும் நல்லா இருந்ததுன்னா போதும். அப்படி இல்லை, சுக்கிரனும் புதனும் நல்லா இருந்தால் கூட போதும், இல்லை சுக்கிரனும் சூரியனும் நல்லா இருந்தால் போதும். சனி மட்டும் வழுக்கக்கூடாது, சனி வழுத்தால் இல்லறத்தில் பிரச்சனை வரும். இப்போ இதுலேயே இந்த சூரிய மேடு உயர்வாக இருந்து சூரிய ரேகையும் இருந்ததுன்னா இல்லறத்தில் கொஞ்சம் சலசலப்பு வரும், அதில் எச்சரிக்கை இருக்கணும். பணம் நிறைய வந்துடும், இல்லறத்தில் கொஞ்சம் சலசலப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த சூரிய ரேகை இதே மாதிரி இருக்குமா சார்னா எல்லார் கையிலையுமா? ஒரு சில கையில் சூரிய ரேகை இருக்காது. இந்த சூரிய ரேகை இல்லைன்னா அவர்கள் முழு வெற்றி அடைய முடியாது, முழு செல்வத்தை பெற முடியாது,
முழு அதாவது உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு புகழ் பெறுவது கஷ்டமாக இருக்கும். பணம் கிடைக்கும், வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இதுக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. இப்போ இந்த சூரிய ரேகை இப்போ கீழே இருந்து இருக்கு சார். இப்போ நேராக அந்த கங்கணமேட்லேருந்து சூரிய ரேகை இருக்கு. கங்கணமேட்லேருந்து நேராக சூரிய ரேகை இருக்குன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்வில் பிறந்ததிலிருந்து வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. முழுமையாக வெற்றி. உங்களுடைய முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கும். இதுல ஸ்டார் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. இருந்தாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு இறப்பு என்பது சரியில்லாமல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரேகை புத்தி ரேகையிலிருந்து தான் இருக்கு சார். அப்ப உங்களுடைய புத்தி பலமாக இருக்கும். புத்தி ரேகை நல்லா இருந்தது. இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு 30 வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வர்றதுக்கு டாப் கீர் போட்டு நல்ல ஒரு பெரும் செல்வந்தராக, வெற்றியாளராக, வீரமுடையவராக, விவேகமுடையவராக, வணங்கத்தக்க பதவி கிடைக்கும். நல்ல ஒரு பதவியில போய் உட்காந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப இருதய ரேகையிலிருந்து தான் வருது சார். 50 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி 50 வயசுக்கு மேல செல்வம், புகழ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சந்திரமேட்ல இருந்து வருது சார். சந்திரமேடு இது, அதாவது சுண்டு விரலுக்கு நேர கீழே இந்த சுக்கரமேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இங்க சந்திரமேடு. இந்த சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போகுது சார். மக்கள் மூலமாக, மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல், பேச்சுத்துறை, திரைப்படத்துறை, இது எல்லாமே மக்கள் செல்வாக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல்வாதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுடைய செல்வாக்கு மூலமாக வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இந்த சந்திரமேட்டிலிருந்து சூரிய ரேகை போகும் சார். இதுல வெட்டு துண்டு தீவு இல்லாம இருக்கணும். வெட்டு துண்டு தீவு இருந்தால் அந்த வயதில் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும், செல்வம் நின்று போகும், உங்களுக்கு அசிங்கம், அவமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த வயதை பார்க்கணும், சரிங்களா? இப்ப இந்த சூரிய ரேகையாகப்பட்டது விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது. மிகவும் சிறந்த அமைப்பு. எந்த வயசுல இருந்து விதி ரேகையிலிருந்து ஆரம்பிக்குதோ உங்களுக்கு திறமை நிறைய இருக்கும். வேலையில நல்ல ஒரு பிரமாதமா செய்வீங்க. ஒரு அதிசயமான மனிதராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த விதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய வேலையே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வேலை மூலமா வாழ்க்கையில நல்ல ஒரு பேர், புகழ், செல்வத்தோடு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். அப்ப சிறந்த மனிதராக உங்களுடைய சுய முயற்சியினால், புத்தி ரேகையிலிருந்து போனாலும் சுய முயற்சி, புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவார். விதி ரேகையிலிருந்து போனாலும் உங்களுடைய வேலை மூலமாக சிறந்த வேலை தெரிந்தவராக இருப்பார். நூதனமான முயற்சியில் வெற்றி பெறுவார். இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து போகுது சார். உங்களுக்கு திருமணமான பிறகு மிக பெரும் செல்வம், மிக பெரும் புகழ், மிகப்பெரும் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா சுக்கரமேட்ல இருந்து போகுது சார். சுக்கரமேட்ல இருந்து போச்சுன்னா மனைவி வந்த பிறகு பெரும் செல்வந்தராக ஆவதற்கு வாய்ப்புண்டு. புகழ், வாழ்க்கை துணை புகழுடையவராக இருக்கும், வெற்றியுடையவராக இருப்பார், மிக பெரும் உலகத்துக்கு தெரிந்தவராக இருப்பார், உலகம் தெரிந்த திருமணமாக நடக்கும், புகழ், செல்வம், செல்வாக்கோடு வாழ்வார். எல்லாருக்கும் இது கிடைக்குதானா? கிடைக்காது. ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்கும் சார். சூரிய ரேகை இந்த இருதய ரேகையிலிருந்து இருக்கு. இப்ப விதி ரேகையே இருக்காது. விதி ரேகை இல்லாமல் போனால், நல்லா புரிஞ்சுங்க, விதி ரேகை இல்லாமல் சூரிய ரேகை வெற்றிடத்தை கொடுக்கும். அதாவது வெட்டி பந்தாவை கொடுக்கும், வெட்டி அந்தஸ்தை கொடுக்கும். ஒரு நாம் என்ன மாதிரி ஆகுமா அப்படிம்பாங்க, நாம பெரிய ஆளும்பாங்க. ஆனா இந்த விதி ரேகை தான் உங்களுக்கு அஸ்திவாரம். விதி ரேகை இல்லாமல் சூரிய ரேகை இருந்தால் பேச்சோடு நின்றுவிடும். ஒண்ணு, விதி ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை சரியா இல்லை சார். புத்தி ரேகை சில்லு உண்டா இருக்கு, இவ்வளவுதான், பாதி நேரம் வருது. புத்தி ரேகை சரியில்லைனாலும் ஆசையோடைய நின்று போய்விடும். புத்தி நல்லா இருந்தால் தான் வேலை செய்யும். ஒண்ணு, இந்த ஆயுள் ரேகையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை வரும். அதாவது அந்த முழு பலனை, முழு வெற்றியை அடைய முடியாது, முழு செல்வத்தை அடைய முடியாது. பெருவிரல் கைக்கு தகுந்த மாதிரி பெருவிரல் இருக்கணும். ஒரு சில பேருக்கு கை நல்லா இருக்கும், பெருவிரல் மட்டும் சின்னதா இருக்கும். அப்படி இருந்தாலும் இது ஆசை ஆசையோடய நின்று போயிடும், செயல்படுத்த முடியாது, அதில் தடங்கள் வரும். நல்ல
இந்த முழுமையாக அதிர்ஷ்டம் உள்ளவர் பெரும் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் சூரிய ரேகை விதி ரேகை இருந்து, புத்தி ரேகை நன்றாக இருந்து, ஆயுள் ரேகை இருந்து, குருமேடு சுக்கிரமேடு நன்றாக உயர்வாக இருந்து, இந்த பெருவிரல் நல்ல பலமா நல்ல திறமையா இருந்துருச்சு, நல்லா அந்த கைக்கு தகுந்த மாதிரி வாந்தமா இருந்துருச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், பெரும் செல்வந்தர் ஆவதற்கு தகுதி உண்டு, வெளிச்சத்துக்கு வர முடியும். இதுல ஏதாவது குறை வரும் பொழுது பலன்கள் குறைவுபடும். நல்லா புரிஞ்சுங்க, பலன்கள் குறைவுபடும். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் உச்சமா இருக்கு. மேசத்துல சூரியன் இருந்தாவோ இல்ல சிம்மத்துல சூரியன் இருந்தாவோ நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதற்கு தகுதியானவர்கள். அதுல நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய இருக்கு. என்ன தசை புத்தி, அந்த தசை புத்தி வரலன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே வர முடியாது, வாழ்க்கையில அந்த ஒரு மேல்நிலைக்கு வர முடியாது. ஆனா நம்ம கையை பொறுத்தவரைக்கும் சூரிய ரேகை இல்லை என்றால் நீங்கள் முழு வெற்றியை அடைய முடியாது, முழு செல்வத்தை அடைய முடியாது, அந்தஸ்தை அடைய முடியாது, அரசியல் பதவியை அடைய முடியாது. உங்களுக்கு புகழ் கம்மியாகத்தான் கிடைக்கும், புகழே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அந்த வெற்றி, வெளிச்சம், புகழ், செல்வம், செல்வாக்கு அத்தனையும் வர வேண்டும் என்றால் இந்த மோதிரவர்களுக்கு வரக்கூடிய சூரிய ரேகை இருக்க வேண்டும். இந்த மோதிரவர்களுக்கு வரதான் சூரிய ரேகை. இந்த சூரிய மேடு இது சூரிய விரல். இதுக்கு வரக்கூடிய சூரிய ரேகை நன்றாக இருந்து, புத்தி ரேகை, விதி ரேகை, ஆயுள் ரேகை, உங்களுடைய கட்டை விரல் வாந்தமாக இருந்து, சுக்கிரமேடும் குருமேடும் சிறப்பாக இருந்தால் நீங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்பீர்கள், மிக பெரும் செல்வந்தராக இருப்பீர்கள். இந்த அதிர்ஷ்ட ரேகை இருந்து இத்தனையும் இருந்து விட்டால் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த ரேகை சின்னதா இருந்தாலே போதும். அதாவது இது சின்ன ரேகை, இந்த சூரிய ரேகை சின்னதா இருந்து, விதி ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, கட்டவிரல், குரு சுக்கிர மேடுகள் நன்றாக இருந்தால் நீங்கள் 50 வயசுக்கு மேல கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. வேலை செஞ்சு பெரியாள் ஆகலாம், தொழில் செஞ்சு பெரியாள் ஆகலாம், இல்ல உங்களுடைய எந்த ஒரு துறையில் இருந்தாலும் துறை சார்ந்த வெற்றி, முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், நான் அந்த அரசியல்ல இருக்கேன், முழுமையா வெற்றி கிடைக்கணும்னா 50 வயசு மேல டாப் பொசிஷனுக்கு வந்துருவீங்க. இந்த இறுதி அறிக்கை மேல இருந்துதான் அரசியல்ல. உங்களுக்கு திரைப்பட துறையில இருந்தா 50 வயசு மேல டாப் பொசிஷனுக்கு வந்துருவீங்க. எந்த வேலை எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் முழு வெற்றி அடைய வேண்டும், முழு செல்வமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அந்தஸ்து, அழகு, அதாவது எல்லாமே A to Z கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை வரணும், வெளிச்சத்துக்கு வரணும், உலகம் பூரா உங்கள் புகழ் பரவ வேண்டும் என்றால் சூரிய ரேகை கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். சூரிய ரேகை இல்லை என்றால் எல்லாமே இருக்கும், புகழ் இருக்காது. நீங்கள் செஞ்ச செயல் வெளியில தெரியாது. நிறைய பேர் செயல் செஞ்சிருப்பாங்க, வெளியில தெரியாது. இப்ப சூரிய ரேகையும் இருக்கும். ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை நல்லா இருக்கும் சார், ஆனா விதி ரேகை கொஞ்சோண்டு தான் இருக்கும், விதி ரேகை இருக்காது. விதி இல்லைனாலும் 50 வயசு வரைக்கும் பாடாப்படணும், நல்ல விவரம் தெரியும், நல்ல புத்திசாலி தரமா இருப்பாங்க, நல்ல அறிவாற்றல் இருக்கும். அறிவு இருந்தும் புத்தி இருந்தும் அது பயன்படுத்த முடியாமல் போய்விடும். விதிதான் முதல்ல அஸ்திவாரமே. அதுக்கப்புறம் விதி ரேகை, சூரிய ரேகை, புத்தி ரேகை நல்லா இருக்கணும், ஆயுள் ரேகை, கட்டவரம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிக பெரும் செல்வந்தராக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு, மிக பெரும் அதிர்ஷ்டக்காரராக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. அது குறையும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கையை பாருங்கள், நீங்கள் மிக பெரும் வெற்றியாளரா, மிக பெரும் செல்வந்தரா, மிக பெரும் அதிர்ஷ்டசாலியா என்பதை உங்கள் கையை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிய கண்ணன். வணக்கம்.